යෝජනාව ස්ථිර කිරීම සඳහා Dr. Sri Bhavananda Raja, Honorable Member, you have 3 minutes. Honorable Chairman of the House, I second this Honorable Mr. Rajivan's motion that எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ள 5 மாவட்டங்களிலும் முன்பு ஒரு காலத்தில் சிறிய நடுத்தர தொழிற்சாலைகள் அநேகமாக காணப்பட்டன. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் இருந்தன. அலுமினிய தொழிற்சாலைகள் மற்றும் வாழை தொழிற்சாலை, கண்ணாடி தொழிற்சாலை, மற்ற பழச்சாறு உற்பத்தி தொழிற்சாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் காணப்பட்டிருந்தன. ஆனால் ஏற்பட்ட இந்த போர் நிலைமையாலும் அரசியல் நடவடிக்கைகளாலும் எமது இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே இன்று மூடப்பட்டு விட்டன. எனவே அவற்றை மீண்டும் நாங்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே விவசாயம், கடற்தொழில் மற்றும் புடவை கைத்தொழில், அத்துடன் சேர்ந்து பனைசார் உற்பத்தி தொழில் தொடர்பான பல சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இன்று அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பல பல எமது இந்த அரசாங்கத்திலிருந்த தேவையற்ற தடைகள் காரணமாக அவை இருந்திருக்கின்றனவே. அவற்றையெல்லாம் நீக்கி அந்த எமது பகுதியில் இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எங்களுக்கு. உதாரணமாக இந்த இளைஞர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குவது மற்றும் இந்த தொழிற்சாலைக்கு தேவையான பண வசதிகளை வங்கிகள் மூலம் செய்து கொடுப்பது, தொழிற்பயிற்சிகளை கொடுப்பது, சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்குரிய ஏற்படக்கூடிய சிறு தடங்கல்களை நீக்கி நேரடியாகவே உற்பத்தியாளர்கள் அதை ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் எமது பகுதியிலே தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அத்துடன் எமது வெளிநாட்டு வருமானத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். கௌரவ ரஜீவன் குறிப்பிட்டது போல எமது இந்த மொத்த உற்பத்தியில் எமது யாழ் மாவட்டம் 4 வீதத்தை தான் பங்களிப்பு செய்கின்றது. முன்பொரு காலத்திலே சுமார் 20 வீதங்களுக்கு மேல் அதை செய்திருந்தது. ஆனால் அதற்கு காரணம் இந்த போராட்டம் காரணமாகவும் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சந்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்தது. எனவே எமது அரசாங்கம் எங்களுக்கு அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாவது தொடங்கி இந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்குரிய சலுகைகளையும் தேவையான வசதிகளையும் வங்கி வசதிகளையும் செய்து கொடுப்பதன் மூலம் எமது இந்த சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையாளர்களை ஊக்குவித்து இந்த நாட்டுக்கு நமது வடமாகாணத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த வருமானத்தை ஏற்படுத்த உங்கள் நேரம் முடிந்து விட்டது. தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.